இன்றைக்கு 4 பகுதிகளை சுருக்கமாக ஆண்டவருடைய குணத்தை நாம் கஷ்டத்துல போகும்போது ஆண்டவருடைய குணத்தை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. और 4 बातों को मैं आपके सामने रखूंगा. कष्ट में झीलते जाने के समय में परमेश्वर का गुण हमारे साथ कैसा बर्ताव करता है. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 42 अध्याय 16 वचन को हम पढ़ेंगे. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது 4 காரியங்கள் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर 4 बातें परमेश्वर के गुण के बारे में वर्णन है. குருடரை அவர் அறியாத வழியிலே நடத்தி अंधों को जो अनजान मार्गों में वो ले चलता है. அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து अनोखा मार्गों में उनको ले चलता है. அவர்களுக்கு முன்பாக उनके सामने இருளை வெளிச்சமும் अंधकारों को ज्योतिमय கோணலை செவ்வையுமாக்குவேன். टेढ़ा मार्ग को सीधा. இந்த காரியங்களை ये सारे बातों को நான் அவர்களுக்கு செய்து उनको मैं करूंगा. அவர்களை கைவிடாதிருப்பேன். उसे मैं नहीं त्यागूंगा. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा होने पाए. இந்த வசனத்திலே இருக்கிற 4 குணங்களை ஆண்டவருடைய குணங்களை நாம் யோசிக்க அதை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. इस वचन में पाए हुए 4 परमेश्वर के गुण के बारे में मनन करना या उसको सुमरन करना हमारा कर्तव्य है. முதல் காரியம் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? पहले बात क्या है? குருடரை जो अंधो है அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிற ஒரு தேவன். वे उनके अनजान मार्ग उसके मालूम नहीं उस मार्ग में उन्हें चलाएगा. நம்ம கேம்பஸ்ல குருடான ஆட்கள் யாரும் கிடையாது. हमारा कैंपस में तो कोई अंधे व्यक्ति नहीं है. இப்போ நான் நம்ம எல்லாரையும் குருடாக்குவதற்கு நான் முயற்சி பண்ண போகிறேன். मैं ये चाहता हूं कि हम सबके अंदर हम सब कोई अंधे हो जाएं. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொன்னால் அதை நாம் உணர வேண்டும். अगर परमेश्वर को पहचानना है तो उसको हम महसूस करना है. ஒரு சின்ன ஒரு கிரியை நாம் செய்ய போகிறோம். एक काम को हम करेंगे. எல்லாரும் கண்களை மூடுங்க பாப்போம். सबके आंखों को बंद करेंगे. सचमुच में நிறைய பேர் இன்னும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. बहुत लोग अभी भी आंख खोल करके मुझको देख रहे हैं. நல்லா கண்ணை மூடிடுங்க பாப்போம். सच में हम कम आंखों को बंद करेंगे. இப்போ பக்கத்துல இருக்கிற ஆளை லேசா தொட்டு பாருங்க பாப்போம். अब बगल वाला के கண்ணை திறக்க கூடாது. आंखों को बंद करते हुए बगल के लोगों को थोड़ा छू के देखिए. பக்கத்துல இருக்கிற ஆளுக்க மூக்க கொஞ்சம் தொட்டு பாருங்க பாப்போம். उनकी नाकों को तरह छू के देखिए. बगल वाला का अपने नहीं है. சிலர் ரொம்ப டைட்டா உட்கார்ந்து இருக்கிறீங்க. कुछ लोग बहुत डाइट में है. கண்களை திறந்து பார்க்கலாம். आंखों को खोल दीजिए. இப்ப புரியுதா ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் நடத்துகிறவராயிருக்கிறார். आप अभी समझा है कि परमेश्वर कैसे मनुष्य को चलाता है. கண்களை மூடிட்டோம் அப்படின்னு சொன்னா everything is dark. हम आंखों को बंद करेंगे सारे बातें अंधेरा दिखाई देगा. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவரை நம்ம பக்கத்துல இவ்வளவு நேரம் இருந்த ஆளை தொடறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா எங்க எது இருக்குன்னு தெரியாது. उसके बाद अंधेरा होने के बाद हमारे बगल में अभी तक हमारा संग था. उन्हीं को छूने में भी डर लगता है कि कहाँ हमारा हाथ जाएगा करके. ஒரு குருடான ஒரு மனிதனுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியாது. जो अंधा व्यक्ति को अगले कदम कहाँ है करके पता नहीं चलेगा. அப்படிப்பட்ட ஒரு குருடனை நடத்துகிற ஒரு ஆண்டவர். ऐसे अंधे को भी सीधा चलाने वाला परमेश्वर. உனக்கு ஒண்ணுமே தெரிய தேவையில்லை. तुम्हें कुछ भी जानने की जरूरत नहीं. நமக்கு அடுத்த படி என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில अगला कदम क्या कहाँ रखना करके आप अनजान होंगे. 10th கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கிட்ட கேட்டா போதும் 11th என்ன குரூப் எடுக்க போறீங்க. 10th पढ़ने वाला बच्चे से यदि आप पूछेंगे 11th में कौन सा ग्रुप आप लेगा. நிறைய பேர் சொல்லுவீங்க அங்கிள் நாங்க குருடங்களா இருக்கிறோம் அப்படின்னு. तुरंत बताएंगे अंकल इस बात में हम लोग अभी अंधा है. 12th முடிச்ச மக்களை பார்த்துட்டு நீ எந்த காலேஜுக்கு போற அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் அதான் சொல்லுவீங்க. और 12वां खत्म करने के बाद आप कौन कॉलेज में एडमिशन लेंगे तो उनको भी पता नहीं. अननोन. कुछ भी नहीं मालूम. என்ன நடக்கும்னு தெரியாது. आगे क्या होगा उनको मालूम नहीं है. ஒரே ஒரு உதாரணத்தை நான் வேதத்திலிருந்து காட்டி கொடுக்க விரும்புகிறேன். एक उदाहरण को मैं बाइबल का वचन से मैं बताऊंगा. ஆதியாகமம் उत्पत्ति की किताब 12வது அதிகாரம் 12वां अध्याय 1வது வசனத்தை வாசிக்கலாம். पहला वचन 12:1 उत्पत्ति. ஆதியாகமம் 12:1. जल्दी पढ़ेंगे. माइक में पढ़िएगा. यहोवा ने अब्राहम से कहा, अपने देश और अपने कुटुंबियों और अपने पिता के घर को छोड़कर उस देश में चला जा जो मैं तुझे दिखाऊंगा.
ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. हाँ, परमेश्वर अब्राहम से कहा मैं दिखाऊंगा उस देश में चले जाओ. 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4 वचन को पढ़ेंगे. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். यहोवा के उस वचन के अनुसार अब्राहम चला. எந்த ஊருக்கு போனான்? कहाँ गया था? யாருக்கும் தெரியாது. किसी को भी नहीं पता. ஒரு சின்ன கற்பனை, இது ஒரு நாள் நான் இந்த செய்தியின் ஒரு பகுதியை நான் சொல்லி இருக்கிறேன். एक कल्पना, इस संदेश का एक पहलू को मैं एक बार बतलाया गया. நீங்க நல்ல பெட்டியெல்லாம் எடுத்துட்டீங்க, आप अपने अटैची को ले लिए, நல்ல துணியெல்லாம் பாட்டு எல்லாம் உள்ள வச்சிட்டீங்க, सारे अपने चीज़ों को उसमें बंद करके रख दिए. அப்படியே நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் நிக்கிறீங்க. ऑटो स्टैंड के बगल में आप खड़े हैं. திடீர்னு நான் வந்து கேட்குறவங்ககிட்ட, பிரதர் சிஸ்டர் எங்கே போறீங்கன்னு. हम आकर के आपसे पूछ रहे हैं, ये भाई ये बहन आप लोग कहाँ जाना चाहते हैं? நீ சொல்றீங்க எனக்கு எங்கே போறேன்னு தெரியாது, நான் கிளம்பிட்டேன் வீட்டில் இருந்து அப்படின்னுவீங்க. आप तुरंत बोलेंगे भैया हम जरूर घर से निकला लेकिन कहाँ जाना मुझे अभी तक याद नहीं है. உடனே என்ன செய்வாங்க? तुरंत आपसे क्या कहा जाएगा? நம்ம டாக்டரை பார்த்து கூட்டு வந்து, டாக்டர் இவனுக்கு ஏதோ பிரச்சனை, இவனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி तुरंत आपका यात्रा बंद किया जाएगा, आपको लेकर के अस्पताल में भर्ती किया जाएगा, आपके बारे में थोड़ा जांच पड़ताल करने के लिए. முட்டாள்தனமான ஒரு காரியம். वो मूर्खता है. ஆனால் ஆபிரகாம் அதே காரியத்தை செய்கிறான். अब्राहम ने उसी मूर्खता के बातों को कर रहा है. ஆண்டவர் சொல்லுகிறார் கிளம்புன்னு. परमेश्वर ने कहा चलो, he just got out. वो तुरंत निकल गया. வெளியே போற எங்க போகன்னு சொல்லாத ஒரு இடத்துக்கு அவன் நடந்து போகிற ஒரு அனுபவம், ஒரு குருடனை போல அவன் ஆண்டவரை பின்பற்றுகிறவனாக कहाँ காணப்படுகிறான். जाना करके उसको पता नहीं, बाहर निकल गया. एक अंधा व्यक्ति कहाँ जाएंगे करके नहीं पता चलता. वैसा परिस्थिति वहां पर है. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, मुझे सुनने वाले मेरे परमेश्वर के जन, ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இன்றைக்கு விரும்புகிற ஒரு காரியம், ஒரு குருடனை வழிநடத்துவதற்கு பலனுள்ள ஒரு ஆண்டவர் உன்னுடைய கையை பிடித்திருக்கிறார் என்று சொல்லி. आप परमेश्वर आपसे ये कहता है, एक अंधा को चलाने के लिए सामर्थ्य रखने वाला परमेश्वर आपको आपका हाथ को तरा है. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வசனத்தை பெற்றுக்கொண்டான். परमेश्वर से एक वचन का पाएंगे. அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டதனால அடுத்த படி அவனுக்கு ஒரு குருடனை போல காணப்பட்டாலும் என்ன நடக்குது என்று சொல்லி தெரியாம இருந்தாலும் அவன் போகிறதுக்கு அவன் முயற்சி பண்ணி போகிறான். परमेश्वर के ओर से वचन मिल गया, अगर उनको मालूम नहीं आगे क्या है, रास्ता मार्ग क्या है करके पता नहीं है, तब भी उसको हिम्मत आता है कि आगे बढ़ने के लिए. ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. परमेश्वर आपसे हमसे बातचीत करने पाए. இன்றைக்கு ஆராதிக்கும் போது हम आराधना करने के समय में, ஆண்டவரே நான் குருடனை போல இருந்தாலும் பரவாயில்லை, मैं अंधा का नहीं होंगे था पर भी நீங்கள் குருடனையும் நடத்துகிறதற்கு போதுமானவர் என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். अंधा को चलाने के लिए सामर्थ्य रखने वाला परमेश्वर आप ही करके उसको आराधना करें. சில மாதங்களுக்கு முன்பு நானும் அக்காவும் மனைவியும் பிள்ளைகளும் டெகிரிக்கு போயிருந்தோம். कुछ महीनों को पहले हम हमारे परिवार के संग डिग्री गए थे. டெகிரியில் ஷீலாவும் தம்பியும் வேற ஒரு இடத்துல மார்க்கெட்டிங் போயிட்டாங்க. शीला दीदी और सैम दूसरे जगह में चले गए कुछ सामान करने के लिए. நான் கிறிஸ்டினாவும் இன்னொரு இடத்துல போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு இருந்தோம். मैं और कृष्णा एक जगह में और कुछ सामान खरीद रहे थे. அப்பொழுது ரோட்ல பார்த்த ஒரு காட்சி என்னை மிகவும் பாதித்தது. उस परिस्थिति में रोड में एक तस्वीर को मैंने देखा था, मेरे हृदय को वो छू लिया. ஒரு மனிதன் கந்தலான ஒரு உடையை உடுத்திருக்கிறார். एकदम गंदा एक कपड़ा पहना हुआ एक व्यक्ति, ஷூல உள்ள லேஸ் எல்லாம் அவுந்து கிடக்குது, ஏதோ ஒரு பழைய ஒரு ஷூவை போட்டிருக்கிறாரு. ये पुराना शू पहना हुआ है, उसका लेस सब जो रस्सी जो है खुला हुआ है. அவருடைய நடக்கும்போது முன் பாதத்தை வைத்து அவர் நடக்கிற ஒரு அனுபவம். जो चलता है पहले जो सामने अंगुली को रखते हुए आगे बढ़ता है ऐसा. கண்கள் தெரியாத ஒரு மனிதன், आंख नहीं है उसका, ரெண்டு கைகளையும் மேல கை எப்படி காட்டிட்டு दोनों हाथों को ऊपर के ओर परसाया हुआ, அப்படி மேல பார்த்துட்டு वो ऊपर ताकते हुए அப்படியே நடந்து போகிற ஒரு அனுபவம். वो जमीन में चल रहा है. நமக்கு தெரியும் டெகிரி பஜார் எப்படி இருக்கும்னு. डेयरी बाजार का परिस्थिति आप जानते होंगे. தானா மோட்ல அவன் நடந்து வந்துட்டு இருக்கிறான். ताना का सामने वहां पर चल रहा है. ஒரு கல்லுல தட்டி அப்படி எடுத்து முன்னால போறான். एक पत्थर से टेस्ट लगा और टकमकाते हुए आगे बढ़ रहा था. ஆட்டோ போகுது, பைக் போகுது, கார் போகுது, அதுக்கு இடையிலோடி நடந்து போயிட்டு இருக்கான். इसके बीच में ऑटो चल रही है, कार चल रही है, बाइक चल रही है, उसके बीच में ये तो डगमगा रहा है. எனக்கு அவனை பார்த்தோன்னா நான் கிருஷ்ணாட்ட சொன்னேன், வாமா நம்ம போய் அவனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு. मैं उसको देखा, तरस आई, तब कृष्णा से मैं कहा तो आके जाके हम लोग उसको मदद करेंगे. நான் போயிட்டு அவனை போய் லேசா கையை பிடிச்சிட்டேன். मैं जाकर के उसका हाथों को छुआ. கையை பிடிச்ச உடனே அவனுடைய கம்ப்ளீட் மூவ்மெண்ட் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. वो हाथों को मैं उसके हाथों में मैं अपने हाथ लगाया, तुरंत वो ऐसे स्टिल हो गया. அவன்கிட்ட கேட்டேன் உனக்கு எங்க போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான்,
मैं उनसे पूछा था आपको कहाँ जाना है? எனக்கு டிகிரி நம்ம சிக்கரியை தாண்டி அடுத்த வில்லேஜுக்கு அந்த பட்டன்வா டோலாவா அந்த பக்கம் போகணும் அப்படின்னா वो ऐसे वो ये कहा था पटनवा टोला की तरफ एक जगह को बताया था। என்ன வந்துட்டு சப்ஜி மார்க்கெட் பக்கத்துல உள்ள ஆட்டோ ஸ்டாண்டுக்கு கொண்டு விடுங்கன்னா वो ये कहा था सब्जी मार्केट के बगल में जो आटा स्टैंड होती है वहाँ पर मुझे ले जाइए। நான் அவனும் கிருஷ்ணாவும் சேர்ந்து அவனை அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக கூட்டு வந்தோம். हम लोग दोनों मिल करके उसको हाथ करके उसको आटा स्टैंड के ओर ले आया। அவன் கையை பிடிச்ச உடனே ரொம்ப ரிலாக்ஸ்ட் அவன். हम लोग हाथ पकड़ने से वो थोड़ा आराम को महसूस किया। பக்கத்துல ஒரு நல்ல சூடா சமோசா போட்டுட்டு இருந்தான். वो बगल में एक दुकान में समोसा गरम गरम वहाँ पर बनाया गया था। உடனே அவன்கிட்ட கேட்டேன் உனக்கு சமோசா வேணுமா அப்படின்னு. हम लोग ने पूछा आपको समोसा चाहिए? அவன் உடனே ரொம்ப சந்தோஷமா வேணும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். वो ये तो मुस्कुराते हुए आनंद के साथ मिल जाएगा। அவனுக்கு ஒரு சமோசா வாங்கி கொடுத்தேன். उसके लिए एक समोसा कर के दिए थे हम लोग। வீட்டில் எத்தனை பேர்னா 5 பேரோ 6 பேரோ சொன்னா அத்தனை சமோசாவும் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தோம். वो घर में और कितने लोग करके हम लोग पूछे थे 5-6 लोग के नंबर बताया था फिर उतने समोसा हम लोग खिलाए थे। உடனே அவனும் கேட்டான் இன்னும் சட்னி இருக்கான்னு கேட்டான். और वो मांगने लगा चटनी भी मिलेगा? சட்னி அவனுக்கு வாங்கி கொடுத்து वो चटनी भी उनको दिलवाए அவன் கையில கொடுத்துட்டு उसका हाथ में दे दिए थे। உங்களுக்கு தெரியும் டெய்ரி நமக்கு தானா மோட்ல இருந்து சப்ஜி மார்க்கெட் வரைக்கும் அவனை 2 பேரும் கூட்டு வந்தோம். ताना मोड़ से और सब्जी मार्केट जो आगे है वहाँ आटा स्टैंड भी पड़ता है वहाँ तक ले आया। கண்ணு தெரியாது उसका आंख तो नहीं है சந்தோஷமா ரிலாக்ஸ் ஆகி கூட நடந்து வர்றான். लेकिन बड़ी आराम के साथ हम लोग के साथ चलते आया। அங்க வரும்போது இந்த பக்கம் போற ஆட்டோ இருந்தோன்னு ஒரு ஆட்டோ நிப்பாட்டி அவன்கிட்ட சொன்னேன் இவனை வந்துட்டு இந்த சக்கன்வா பக்கத்துல கொண்டு விட்டுருப்பா वो அப்படின்னு. इंद्रपुरी तरफ जाने वाली एक ऑटो को पकड़ के उसी में उसको बैठा करके वहाँ उनके गांव में छोड़ दो करके बताया। அவன் என்ன மேலே இங்கேயும் பார்த்துட்டு இருந்தான். वो व्यक्ति जो है ऑटो वाला हम लोग ऊपर नीचे देख रहे थे। அவனை உட்கார வச்சுட்டு அவன்கிட்ட கேட்டேன் வாடகை எவ்வளவுன்னு. उसको बैठाया और किराया कितना करके उनसे पूछे थे। 10 ரூபான்னு சொல்லிட்டு 10 ரூபாய் எடுத்து அவன் கையில கொடுத்துட்டான். वो 10 रुपये ऑटो वाला मांग रहा था उसको दे दिया गया। ஒரு சின்ன கற்பனை அதுல நீங்க திரும்பி பாருங்கள். इस बातों को थोड़ा कल्पना करके देखिए। ஒரு சாதாரண ஒரு மனிதன் एक साधारण व्यक्ति है ஒரு குருடான மனிதனுடைய கையை பிடித்தவுடன் ये एक अंधा व्यक्ति का हाथ पकड़ने से அவனுடைய சரீர தேவையை பூர்த்தி செய்து उसका अपने शरीर के बातों को पूर्ति किया गया। அவன் எங்க போகணுமோ அங்க போறதுக்கு அவனை கொண்டு போய் कहाँ जाना है वहाँ उनके लिए मदद किया गया। அவனுக்கு தேவையான பைசாவும் கையில கொடுத்து उसके जो जरूरत था उसको भी हम दे करके அவனை வீடு வரைக்கும் அனுப்புகிறதற்கு ஒரு மனிதனால முடியுமானால் उसका घर तक पहुंचाने के लिए एक मनुष्य से सहायता हो सकता है। வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் आकाश और धरती को बनाया हुआ परमेश्वर ஒரு குருடனுக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர் अंधों को मार्ग दिखाऊंगा करके वायदा किया हुआ परमेश्वर உங்களையும் என்னையும் கடைசி வரை கொண்டு போவேன் என்று சொல்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. आपको और मुझको आखिरी दम तक ले चलने के लिए वायदा किया है वो सच्चा है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। குருடனை வழி நடத்துகிற ஆண்டவர் अंधों को मार्गदर्शन दिखाने वाला परमेश्वर। அதே பக்கத்துல கையை வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பியும் அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது வசனத்துக்கு நாம் வருவோம். अभी 42வது அதிகாரத்திற்கு यशायाह नबी का किताब 42 अध्याय को खोलेंगे। 16வது வசனத்தை திரும்பியும் வாசிப்போம். 16 वचन को फिर एक बार पढ़ेंगे। குருடனுக்கு அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவரை கொண்டு போகிறவராயிருக்கிறார். पढ़ेंगे। मैं अंधों को एक मार्ग से ले चलूँगा जिसे वे नहीं जानते और उनको ऐसे पथों से चलाऊँगा जिन्हें वे नहीं जानते। उनके आगे मैं अंधियारे को उजियाला करूँगा और போதும், காஃபி है. बस முதல் காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? கண்ணு தெரியாத ஒரு மனுஷனுக்கு குருடனுக்கு அவர் வழியை காட்டுகிறார். वो अंध पहले बात जो है अंधों को मार्ग दिखाता है। இரண்டாவது காரியம் दूसरी बात जो है தெரியாத பாதையிலே நடத்துகிறார். अंधों की जो मालूम नहीं उस मार्ग में ले चलता है। இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு தெரியாதையா உன் பாதை உனக்கு தெரியாது. वो यहाँ पर ये बताया गया तुम चलते हो तो उस मार्ग तुमको मालूम नहीं है। நமக்கு अनेक நேரத்துல ஆண்டவர்ட்ட நம்ம ரொம்ப போராடுற காரியம் நமக்கு ப்ளூ பிரிண்ட் வேணும். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எங்க போய் சேர போறோம்னு நமக்கு ப்ளூ பிரிண்ட் தெரிஞ்சாதான் ஆண்டவரை விடுவோம். कई बार हम परमेश्वर से ऐसे हम संघर्ष करते हैं कि हमारे लिए सारे ब्लूप्रिंट बना के दीजिए तब हम आगे बढ़ेंगे। 10th கிளாஸ் பாயிண்ட கேட்டோம்னா 10वें कथा के बच्चों को हम पूछेंगे। he will say ask God. அவன் ஆண்டவர்ட்ட கேட்பான் நான் 12th கிளாஸ் எது படிக்க போறேன் 11 12 என்ன படிக்க போறேன். और परमेश्वर से पूछेगा 11th 12th में कौन से हम पढ़ेंगे, எந்த காலேஜுக்கு போக போறேன், हम किस कॉलेज में भर्ती होंगे, எந்த வேலை கிடைக்க போகுது, कौन सी काम मिलेगा, யார கல்யாணம் பண்ண போறேன், किससे शादी होगा, எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், महीना में कितना तनख्वाह मिलेगी, இதெல்லாம் எப்ப கேட்பான்? ये कब पूछेंगे? 10th கிளாஸ் படிக்கும் போதே கேட்க ஆரம்பிச்சான். 10वीं क्लास में। நம்மளுடைய பிரச்சனை இதுதான். हमारा समस्या यही है, நமக்கு தெரியாத பாதையில அடுத்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய காரியத்துல தான் நிறைய கவலை. हमें मालूम नहीं है
उसी मार्ग में जो आने वाला भविष्य में जो होने वाला बातों को पर चिंता। ஆனா ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? लेकिन परमेश्वर क्या चाहता है? தாவீதுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து நாம் ஆராதனைக்கு நேராக கடந்து போகலாம். दाऊद के जीवन से कुछ बातों को दिखा करके आराधना में आके ले चलूंगा। என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம். पहले सामुएल की किताब 16 अध्याय 16 அதிலே ஆண்டவர் தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். वहां पर दाऊद को परमेश्वर अभिषेक करता है। ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டார். वो राजा के रूप में अभिषेक कर दिया। வீட்ல போயிட்டு 16 17 18 வசனங்களை அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் தாவீதை ஆண்டவர் நடத்தின முறைகளை நாம் அறிய முடியும். आप घर में जाकर के 16 17 18 अध्याय को यदि पढ़ेंगे जैसा परमेश्वर दाऊद को चलाया करके मालूम हो जाएगा। நமக்கு தெரியும் ஆண்டவர் தாவீதை சவுல் ராஜாக இருக்கும்போது தாவீதை அபிஷேகம் பண்ணி விடுகிறார். हम जानते हैं शाऊल राजा के रूप में गद्दी पर बैठा है, उस समय में दाऊद को राजा के रूप में अभिषेक किया गया। இவன் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போனா இவன்? ये अभिषेक प्राप्त होने के बाद, अभिषेक पाने के बाद वो कहां चला गया था? திருப்பி ஆடு மேய்க்க தான் போனான். पेड़ बकरी चराने चला गया। அவனுக்கு எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு அறிவும் இல்லை. भविष्य के बारे में कोई उसका समझ नहीं था। ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு நன்றாக தெரியும் கர்த்தர் எனக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. लेकिन वो हृदय में जानता था कि परमेश्वर मेरे लिए एक बात को रखा है। அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான். अभिषेक पाया सच है। உங்களையும் என்னையும் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்தது உண்மைதான். आपको और मुझको सेवकाई में बुलाया वो तो सच है। நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததும் உண்மைதான். हमारे फ्यूचर के बारे में या हमारे भविष्य के बारे में जो वायदा दिया है वो भी सच है। ஒருவேளை நம்மளும் தாவீதை மாதிரி இன்னைக்கு ஒருவேளை ஒரு ஆடு மேய்ச்சிட்டு தான் இருப்போமா இருக்கும். शायद दाऊद के समान हम भी पेड़ बकरी के चलाते रहेंगे। अभी ஆண்டவரே பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி கூட்டு வந்தீங்க. बड़े बड़े बातों को कह करके तो बुला के लाया, ஆனா என்னுடைய சூழ்நிலையில ஒரு மாற்றமும் வரலையே. लेकिन मेरे परिस्थिति में तो कोई भी दिखाई नहीं देता है। தாவீது அபிஷேகம் பண்றதுக்கு முந்தியும் ஆடுதான் மேய்ச்சான். दाऊद जो है पहले जो अभिषेक पाने के पहले भी पेड़ बकरी को चरा रहे थे। அபிஷேகம் பண்ணப்பட்டான், சகோதரர்கள் மத்தியில அபிஷேகம் பண்ணப்பட்டான், அதுக்கப்புறமா ஆடுதான் மேய்ச்சான். सारे हम अपने भाइयों के बीच में उसको राजा का अभिषेक प्राप्त हुआ, तब पर भी वही कामों को कर रहा है। ஒரு உதாரணம் நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களா. थोड़ा सा ये कल्पना करके देखिए, உங்களை யாரோ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை ஒரு ஹெச்ஓடி அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. आपका अपॉइंटमेंट ऐसा मिला है डिपार्टमेंट का एचओडी, ஆனாலும் நாளைக்கு நீங்க விளக்கமாறு எடுத்து எங்கேயா கூட்டிட்டு தான் நிக்கிறீங்கன்னு வைங்க. लेकिन अगले दिन भी आप जो झाड़ लेकर के तो सफाई कर रहा है। நமக்கு उள்ள टेंशन வரும், பொறுப்பு கொடுத்தாச்சு இன்னும் நமக்கு அடுத்த லெவல் வரலையேன்னு. जरूर आप अपने हाथों में तो झाड़ू रहेगा, लेकिन मन में तो इतना क्रोध चलेगा कि हमारा एचओडी का पोस्टिंग मिला, अभी भी झाड़ू देना पड़ रहा है। ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பியூட்டிஃபுல்லான ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. लेकिन दाऊद के जीवन में बहुत अच्छी दो बातें हो रही है। அவன் அந்த ஒரு வில்டர்னஸ்ல அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும்போது ரெண்டு காரியங்களை அவன் உத்தமமாக செய்கிறான். वो अपने पेड़ बकरी को चराने के समय में दो बातों को बड़ी गहराई से करता है। நிறைய பிள்ளைங்க இருக்கிறீங்க, ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். बहुत बच्चे हमारे मेरे सामने हैं, आपसे एक प्रश्न। தாவீது டெவலப் பண்ணி கொண்ட ஸ்கில் எதெல்லாம்? दाऊद को बढ़ाने के लिए उसके खूबी क्या क्या रहा, बोलिए। நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே கேட்கல. आपके बोली नहीं सुनाई दे रही। முதல் காரியம் என்னது? पहले क्या है? அவன் வாசிக்க ஆரம்பித்தான், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க वो बीना ஆரம்பித்தான். बजाने वाला था। அழகா ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடுவதற்கு அவன் என்ன செய்கிறான்? அவன் கற்றுக்கொள்கிறான். परमेश्वर को स्तुति प्रशंसा करते हुए, उसको गीत गाते हुए उस बातों को वो सीख रहा है। உங்க டேர்ம்ல நம்முடைய டேர்ம்ல சொன்னோம்னாக்க அவன் கிட்டார் அடிச்சிட்டு இருந்தான். आपके बोली में मेरे बोली में यदि कहेंगे तो वो गिटार बजा करके गीत गा रहा था। ஆனா எதற்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? लेकिन किस बातों के लिए उसको चुनाया गया? ராஜாவாக இருக்க வேண்டியவன். राजा, इस्राएल का राजा। ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னாக்க நான் எங்க போய் இருக்க வேண்டியவன், எனக்கு மத்தவங்க மியூசிக் அடிக்க வேண்டியது, இப்ப நான் மியூசிக் போடணுமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். यदि हम वहां पर रहेंगे तो हम ये सोचेंगे तो मेरे सामने बाजा बजाने वाला खड़ा होकर के मेरे कुछ करने के लिए करना था, लेकिन अभी हम जंगल में भेड़ू बकरी के बीच में तो म्यूजिक बजा रहा हूं। ரெண்டாவது ஒரு காரியத்தை செய்தான். दूसरी एक बात को किया था, ஒரு கல்லை கவனிலே வைத்து கரெக்டாக எரிந்து கொண்டே இருந்தான். और ये पत्थर को लेकर के कोपन में रख करके एकदम निशाने के ओर बराबर फेंकने के लिए वो सीखते रहा। நல்லா கவனிங்க சகோதரனே சகோதரியே, मेरे भाई बहनों सुनिए, அவனை ராஜ அரண்மனைக்கு கொண்டு போனதும் இந்த ரெண்டு காரியம் தான். ये दोनों जो खूबियां जो है उसको राजमहल में ले चला गया। வீட்ல போய் வாசித்து பாருங்கள். आप घर में जाकर के पढ़ के देखिए। அவன் நல்ல ஒரு இசை கருவியை மீட்டி பாடுகிறவனாக இருந்ததனால அவன் ராஜ அரண்மனையில போய் அவன் சவுலுக்கு பாட ஆரம்பித்தான். अच्छा बीना बजाने के लिए सीखने के चलते राजा के
राजमहल में जाकर के वहां उनके लिए वीणा बजाया। இரண்டாவது அவன் கவனிலே வைத்து கல்லை வைத்து சரியாக அடித்ததனால அவன் கோலியாத்தை கொல்ல முடிந்தது. அதனால தான் அவனுக்கு ராஜ அரண்மனையிலே वो போவதற்கு ஒரு कोपन வாய்ப்பு को கிடைத்தது. इस्तेमाल करने के लिए बलिबांदी सीखा था, इसलिए उस कोपन में पत्थर रख करके गोलियत को मार गिराया। காரணம் என்ன? उसका कारण क्या है? தெரியாத வழியிலே நடத்துகிற ஆண்டவனை அவன் அறிந்திருந்தான். जो अंधे की मार्गों में चलाने वाला परमेश्वर को वो बलिबांदी पहचानता था। ராஜாவாக அழைக்கப்பட்டது உண்மைதான். राजा के लिए बुलाहट उसके लिए मिला, सही तो है। ஆனால் தாவீது என்ன செய்கிறான்? இருக்கிற இடத்துல கர்த்தர் தந்த நல்ல கிருபைகளை அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். लेकिन जहां वो रहता था उस समय में उस समय के अनुसार अपने खूबियों को बढ़ाते गया। சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறது, என்னை ஆராதிக்கும் பொழுது இப்படி ஆராதியுங்கள். ஆண்டவரே, எனக்கு தெரியாத வழியிலே நீர் நடத்தி கொண்டு போவதற்கு உத்தமமாய் இருக்கிறீர், அதனால என் கையில கொடுத்த காரியத்தை நான் நல்லா செய்வேன் என்று சொல்லி நம்மளை அர்ப்பணித்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் उदवी செய்வாராக। भाई बहनों, आज हम आराधना करने के लिए आए हैं, परमेश्वर से ये यूं कहते हुए हम आराधना करेंगे, ये प्रभु हम जो अनजान मार्ग में यदि आप चलाएंगे तब भी मेरे लिए जो आप रखा है उस मार्ग तक, उस मंजिल तक मैं पहुंचगा करके उस बातों को मन में रखते हुए जो काम आपके हाथों में दिया है उसको निपुणता के साथ करिए। ஆடு மேய்க்கிற ஒருத்தனுக்கு ராஜ அரண்மனைக்கு போவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. जो पेड़ बकरी को चराने वाला राजमहल में राजगद्दी में बैठने के लिए कोई अधिकार तो नहीं मिलेगा। இரண்டு காரியங்களை அவன் உத்தமமாக ஆடு மேய்க்கும் போது செய்ததனால அந்த இரண்டு காரியமே அவனை ராஜ அரண்மனைக்கு கொண்டு போனது. दो बातें जो है पेड़ बकरे को चराने के समय में सही ढंग से उसको उस कला को सीखने के चलते वो दोनों कला लेकर के उसको राजगद्दी में बैठा दिया। இரண்டு குணங்களை இன்னைக்கு நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். दोनों गुणों को अपने जीवन में अपनाते हुए हम परमेश्वर को आराधना करेंगे। குருடனை வழி நடத்துகிற ஆண்டவர், अंधे को मार्गदर्शन दिखाने वाला परमेश्वर, இரண்டாவது தெரியாத வழியிலே நம்மளை நடத்துகிற ஆண்டவர், अनोखी अंधा मार्गों में जो हम नहीं जानते उस मार्ग में ले चलने वाला परमेश्वर, மூன்றாவது இருளை வெளிச்சமாக மாற்றுகிற ஆண்டவர். तीसरी बात जो है अंधेरा को उजाला बनाने वाला। அதே ஏசாயா 42:16 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? यशायाह 42 का 16 में लिखा है। அதுல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक उदाहरण को उसमें मैं बताऊंगा। 38வது அதிகாரம், ஏசாயா 38வது அதிகாரம், यशायाह 38 अध्याय 1வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கு எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पहले वचन से यदि हम देखेंगे तो एजेकिया राजा के बारे में लिखा है। அவனுடைய வாழ்க்கையில ஒரு அந்தகாரம் வருகிறது. उसके जीवन में एक अंधकार आ रहा है। அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது, உன்னுடைய வீட்டை நீ சரி பண்ணி வைத்துக் கொள். परमेश्वर की ओर से वाणी आ रही है, तुम्हारे जीवन खत्म होने वाला है, तो अपने घर को संभालो। முதல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்துல போய் சொல்லுகிறான், you are going to die. ஏசாயா जो नबी जो है एजेकिया राजा से कह रहे हैं तुम मर जाओगे। அவனுடைய வாழ்க்கை இருளை அவன் அனுபவிக்கிற ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறான். परिस्थिति अंधकार दिखाई दे रहा है। அந்த அந்தகாரத்துல ஒருவன் இருக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? उस अंधकार में पड़े हुए एक व्यक्ति क्या कर रहा है? அவன் 2வது 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा तीसरा वचन के यदि आप पढ़ेंगे, அவன் முதல்ல அழுற ஆண்டவர்ட்ட போய், पहले वो परमेश्वर की ओर ताकते हुए रो बैठा। இரண்டாவது அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர்ட்ட ஜெபிக்கிறான். दूसरी जो है वो परमेश्वर से विनती करता है। 4வது 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது 4 और 5 वचन के यदि आप पढ़ेंगे, மரணம் வரும் என்று சொல்லி வந்த சரியான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். जो मर जाओगे करके सही भविष्यवाणी उसके सामने आई, उसको भी परमेश्वर बदल दिया। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, मेरे सुनने वाले परमेश्वर के जनों, ஒருவேளை உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியம் நம்பிக்கை இல்லாத ஒரு காரியமாக காணப்படலாம். आपके परिस्थिति चारों ओर है, वो भरोसा रहित आपको रख सकता है। நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? भरोसा रहित परिस्थिति में परमेश्वर आपसे क्या चाहता है? ஆண்டவர் கண்ணீரை விரும்புகிறார். आपके आंसू को परमेश्वर चाहता है। நம்பிக்கையோடு உள்ள கண்ணீரை விரும்புகிறார். भरोसा सहित आंसू को परमेश्वर चाहता है। ஜெபத்தை விரும்புகிறார். प्रार्थना को चाहता है। ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அந்தகாரத்தை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிறதற்கு ஆயத்தமாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். आप यदि प्रार्थना करेंगे आपके अंधकार को दूर करके उजाला को लाएगा। எந்த இருள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டாலும் சரி, பரவாயில்லை. किसी भी अंधकार आपके जीवन में पड़े वो बड़े किनो हो, அதை வெளிச்சமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். उसको रोशनी में बदलने के लिए परमेश्वर विश्वास योग्य है। ஏசாயா 50வது அதிகாரம் ஏசாயா 50वां अध्याय 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 10 वचन को हम पढ़ेंगे, 50 का 10। உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன்.
கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன். परमेश्वर के नाम के ऊपर भरोसा रखते हुए परमेश्वर को अपनाओ. நிறைய பேர் நமக்கு அந்தகாரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே நம்ம வந்துட்டு அடக்க ஆராதனைக்கு நம்ம உடனே பிளான் பண்ணிடுவோம். और कई लोग हम हमारे जीवन में यदि अंधकार आ जाता है तो मरने के लिए तैयार हो जाता है और कट्टा काटने के लिए भी तैयार कर देते हैं. ஏன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன் தெரியுமா? क्यों इतना भरोसा के साथ इसको कहता हूँ? இந்த மரணத்துக்கு பிளான் பண்ண ஆட்கள்ல நானும் ஒரு ஆளு. मृत्यु के लिए हम भी तैयार होकर के प्लान बना दिया था. Some of you know, உங்களுக்கு சிலருக்கு தெரியும். आप लोगों को कुछ लोगों को मालूम है ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி எனக்கு என்ன ஆச்சுன்னு. 2 साल के पहले मेरे जीवन में क्या हुआ था? உங்களுக்கு தெரியும், ஃளைட்ல அநேக நேரம் உட்கார்ந்ததுனால கால்ல blood clot ஆகி அது ஹார்ட்டுக்கு வந்துருச்சு. जो कई अनेक ज़्यादा समय जो फ्लाइट में बैठते बैठते यात्रा करने के चलते और पैर में जो ब्लड क्लैट होकर के हृदय में आप पहुंच गया. அதுக்கப்புறம் அது லங்ஸ்ல போயிடுச்சு. वो लंग्स में पहुंच गया. அது ஹிருதயத்திலே ரொம்ப நேரம் நின்றுருந்தனாக்கா ஆண்டவரை பார்த்திருப்பேன். यदि हृदय में वो रुक जाता था हम ऊपर परमेश्वर को ताकते थे. ஆனா அது ஆண்டவருடைய நல்ல ஒரு கிருபை, அதனால அது கிராஸ் ஆகி லங்ஸ்க்கு போயிடுச்சு. वो परमेश्वर के दया मेरे अंदर होने के नाते वो आकर के वो पेपड़ा में चला गया. ஆனா அதோட எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. वहां पर मुझे छुटकारा नहीं मिली. டாக்டர் ஸ்டான்லி நைட் வந்தாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, உயிரை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். और रात में डॉक्टर स्टैनली आकर के मदद किया, मेरे जान को उस समय में बचाने के लिए उसने मदद की. ஆனால் இந்த பல்மனரி எம்பாலிசம் சொல்லுகிற இந்த வியாதி குணமாவதற்கு குறைந்தபட்சம் 2 வருஷம் ஆகுமா? जो मेरे जीवन में जो बीमारी थी उसको ठीक होने के लिए कम से कम 2 साल होना चाहिए था. ஒரு முறை கோயில்பட்டியில ஹோட்டல்ல தங்கி இருந்தேன் மீட்டிங் முடிச்சிட்டு. एक बार कोइलपट्टी सागर में अपना मीटिंग खत्म करके वहाँ होटल में ठहरा था. அங்க இருக்கும்போது நைட்ல திருப்பியும் ஐ ஹேட் a similar attack. उस समय में मैं महसूस कर रहा था कि उसी बीमारी फिर वापस आ गया. हार्ट में प्रॉब्लम है. நல்ல ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், जो हार्ट बीट जो बढ़ते गया, பிபி கூடும், बीपी भी हाई हो गया. பயங்கர செஸ்ட் பெயின் வரும். तो ये तो खतरनाक दर्द होता था जस्ट में. You will go near death experience. मैं ऐसा समझता था कि अभी मृत्यु मेरा आ पहुंच गई. நான் மனைவிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி கஷ்டப்படுறமா எனக்காக ஜோம் பண்ணு. मैं केवल मेरे पत्नी को फोन करके बताया तो मेरे लिए प्रार्थना करो, ऐसा परिस्थिति में मैं हूँ. அது ஒரு தடவை. एक बार ऐसा हुआ. ரெண்டாவது தடவை பாத்தீங்கன்னாக்க நாகர்கோயில் அங்க மாமியார் வீட்டுல. दूसरी बार जो है नागरकोइल में मेरे ससुर का घर में. அதுக்கப்புறம் மூணாவது தடவை பாத்தீங்கன்னாக்க அமெரிக்கால கலிபோர்னியால ஹோட்டல்ல இருக்கும்போது. तीसरी बार जो है कैलिफोर्निया में जो अमेरिका में होटल में रहने के समय में. அந்த மாதிரி மரணத்துக்கு பக்கத்துல போகக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது முதல்ல நான் பார்க்கறது எப்படி 911 நம்ம இங்க உள்ள 108 கிட்ட கூப்பிடுறது மாதிரி அங்க அமெரிக்கால வந்துட்டு 911 நம்பர் கூப்பிட்டா ஆம்புலன்ஸ் வரும். अब मृत्यु के द्वार पर खड़ा होकर के मैं तुरंत सोचेंगे यहाँ पर 108 को बुलाने से एम्बुलेंस आता, वैसे ही अमेरिका में 911 को कॉल करेंगे एम्बुलेंस आएगा. उसी को मैं सोच रहा था. எந்த வீட்டுக்கு போய் அல்லது எந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ண போறேனோ உடனே அங்க பக்கத்துல இருக்கிற கார்டியாக் ஹாஸ்பிட்டலும் பல்மனரி கிளினிக் எங்க இருக்குன்னு முதல்ல இன்டர்நெட்ல போட்டு செட் பண்ணி நான் வச்சுக்குவேன். कहाँ जाकर के मैं डहारूंगा, किसी घर की होगा या किसी होटल की होगा, पहले कार्डियोलॉजी का हॉस्पिटल वहाँ नजदीक में कौन सी है करके पहले देख करके उसको सर्च करके हम बैठ जाता था. एनी टाइम डेथ कैन कैप्चर यू. कभी भी मृत्यु मुझे पकड़ सकता है. நான் உடனே என்னுடைய கற்பனையில அடுத்த பக்கம் போறது இருட்டுக்கு. तुरंत मैं अपना कल्पना में अंधकार के ओर हम जाते थे. நம்ம போய் சேர்ந்துட்டோம்னாக்க ஷீலாவும் பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க? यदि हम चले जाएंगे तो शीला मेरे बच्चे लोग कैसा रहेंगे? சரி, இந்த ஹோட்டல்ல தான் நம்ம செத்து போயிட்டோம்னாக்க எப்படி பாடியை கொண்டு போவாங்க ஊருக்கு? अगर इस होटल में मर जाऊंगा तो मेरा बॉडी भारत देश में कैसे जाएगा? From darkness to darkness I was going every day. प्रतिदिन अंधकार में होके गया था. அதனால முதல்ல என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் பாஸ்வேர்டு எல்லாமே ஒரு இமெயில் அனுப்பி குடும்பத்துக்கு அனுப்பிச்சிட்டேன். इस बातों को समझने के बाद मेरे बैंक अकाउंट और पासवर्ड सारे बातें जो है ईमेल में डाल करके मेरे पत्नी को दे दिए. என்னுடைய எல்லா பாஸ்வேர்டும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியும். मेरे सारे जो खूब पासवर्ड सारे मेरे बच्चे और मेरे पत्नी को मालूम है. Because I was planning for darkness. अभी मैं जो प्लान कर दिया कि हम अंधकार में जाने के लिए. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் தெளிவாக என்னோடு பேசினார். लेकिन एक दिन परमेश्वर बलि बांधे हमसे बातचीत किए थे. கண்ணீரோடு அந்த கலிபோர்னியால அந்த ஹோட்டல்ல இருக்கும்போது ஆண்டவரே நீ அடுத்து எனக்கு மரணம் தான் என்று சொல்லி நிற்கிற ஒரு நேரத்துல ஆண்டவருடைய சத்தம் நீ மரிப்பதில்லை, நீ வெளிச்சத்தை காண்பாய் என்று சொல்லி. एक बार मैं जो मृत्यु के तरार पर खड़ा होकर के आंसू बहा रहे थे, उस समय में परमेश्वर ने कहा था तुम मरोगे नहीं, जीवित रहोगे. அந்த நேரத்துல ஒரு செய்தியை கேட்பதற்கு ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினார். उस परिस्थिति में एक संदेश को सुनने के लिए परमेश्वर ने सहायता किया. அந்த தேவனுடைய ஊழியன் சொல்லுகிறார், are you planning for your death? Don't do it.
उस संदेश में वो परमेश्वर के दास ने कहा तुम मृत्यु के लिए तैयार करते हो, तुम मरोगे नहीं। நீ செய்வது அது விசுவாசத்துக்கு எதிரானது. तू जो करते हो विश्वास के विरोध में करते हो। நீ அப்படி செய்வது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. तुम ऐसा करता है परमेश्वर का उपस्थिति जो परमेश्वर का इच्छा नहीं है। ஆண்டவர் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு உன்னை கொண்டு வருகிற ஆண்டவர். परमेश्वर अंधकार से रोशनी में लाने वाला है। ஆண்டவர் ஒரு வசனத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 36வது வசனத்துல என்னோடு பேசினார். मार्क 5 अध्याय 36 36 अध्याय वचन के द्वारा हमसे बातचीत किया। Don't be afraid, just believe. तुम பயப்படாதே, तुम मत डरो, मुझसे भरोसा रखो। அது ஒரு சினகாகில் இருந்து, அதாவது தேவனுடைய ஆலயத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரனுடைய மகள் மரித்து போனதுக்கு பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். एक आराधनालय का आदमी का बेटी मरने के बाद उससे वो शब्द को कहता है, ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், do not be afraid. तुम मत डरो, நீ பயப்படாதே, तुम मत डरो, விசுவாசமாயிரு. तुम विश्वास रखो। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, मेरे सुनने वाले परमेश्वर के जनों, இருளிலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, जो अंधकार में परमेश्वर को पाया हुआ परमेश्वर के जनों, ஆண்டவர் இந்த காலை வேளையில உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். सुबह का वक्त में आपसे हमसे परमेश्वर एक शब्द को कहता है, आपके अंधकार में रोशनी को लाने के लिए वो कामयाब है। Don't be afraid. आप कभी भी मत डरिए, பயப்படாதீர்கள். मत डरिए। அந்த நேரத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்துல போராடி ஜெபித்ததுக்கு அப்புறம் என்னுடைய சரீரத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். उस परिस्थिति में हम तुरंत घुटना टेकते हुए परमेश्वर से प्रार्थना किया तो मेरे शरीर में बहुत बड़ा रूपांतर हो गई। இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு அது புரியும். என்னது வெளிச்சத்திலிருந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஆண்டவர் என்று சொல்கிறவர் யார் என்பதை. इस वचन को पढ़ने के समय में मुझे भलीभांति मालूम है कि अंधकार से कैसा परमेश्वर रोशनी में लाता है। ஆண்டவர் இன்றைக்கு அந்த ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உதவி செய்வாராக. ऐसे परमेश्वर को आराधना करने के लिए परमेश्वर हमें सहायता करने पाए। சிலர் அப்படியே குடும்பம், எனக்கு குடும்ப வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, हमारे जो परिवार के काम खत्म हो गया, ऐसे ही हो जाएगा करके सोचने वाला से परमेश्वर कहता है। எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை குறித்து வேதனையா இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இருளை வெளிச்சமாக ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். आपके बच्चे के जीवन को देख करके अंधकार को देखते हुए आप रोते हैं, आपके लिए परमेश्वर कहता है अंधकार को रोशनी में लाने वाला है। சரீர பலவீனத்தை கொண்டு நம்ம நொந்து போய் இன்னைக்கு வந்திருக்கிறோம்னாக்க ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என்னை ஆராதி, வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர் நானே என்று சொல்லி என்னை ஆராதி, உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். शरीर के अंधकार में या शरीर के कमजोरी के चलते, बीमारी के चलते आप रो बैठे हैं, आप अंधकार में रहने वाला, आपको रोशनी में लाने वाला मैं हूं, मुझे आराधना करो। நான்காவது காரியம், கடைசியாக आखिरी 4 बात, கோணலானவைகளை செவைப்படுகிற ஆண்டவர், तेरा मार्ग को सीधा करने वाला। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் கோணலா இருந்தாலும் சரி, हमारे मार्ग कितना भी टेढ़ा क्यों न हो, அதை நேராக மாற்றுகிற ஒரு ஆண்டவர், उसको सीधा करने वाला परमेश्वर। அதே ஏசாயா 42வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லப்பட்டதான், கோணலானவைகளை நேராக்குகிற ஆண்டவர். यशायाह 42 का 16 में जो लिखा है उस वचन में है। என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள், என்னாகமம் புஸ்தகம் गिनती की किताब 16வது அதிகாரம் 3வது வசனத்துல இதை குறித்து ஒரு ஆழமான ஒரு தெளிவான சத்தியத்தை ஆண்டவர் நம்மளோடு போதிப்பாராக. 16:3 16 का 3 वहां पर परमेश्वर इस बातों को थोड़ा गहराई से हमें बताएं। வீட்டிலே போய் இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துவேன். गिनती का 16 अध्याय को अपना घर में जाकर के पढ़ लीजिए। वहां கோராவின் புத்திரர்களை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? कोरा के संतान के बारे में वहां पर लिखा है। அவர்கள் மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிற ஒரு கூட்டம், वो मूसा का विरोध में कुड़कुड़ाने वाला, அந்த முழு ஜனமும் அழிக்கப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. उस कोरा के सारे संतान नष्ट किया गया करके लिखा है। ஆனால் எத்தனை பேர் சங்கீதம் வாசிக்கும் போது கோராவின் சங்கீதத்தை வாசித்தோம் என்று எனக்கு தெரியாது. भजन संगीता पढ़ने के समय में कोरा के जो भजन को क्यों बढ़ा करके मुझे मालूम नहीं था। அநேக சங்கீதங்கள் கோராவின் புஸ்தகம், கோராவின் சங்கீதம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. अनेक भजन संगीता जो है जो कोरा के पुत्र लोग लिखा करके लिखा है। ஆனா என்னாகமத்தை பாத்தீங்கன்னாக்க இந்த கோராவின் புத்திரர்கள் வந்துட்டு மோசேக்கு விரோதமாக அவர்கள் காரியங்கள் செய்ததனால அந்த குடும்பமே அழிக்கப்பட்டது. यहाँ पर दिखते हैं कि जो मूसा आरोन के विरोध में वो खड़ा होने के नाते सारे घराने के सहित वो मराया गया। 26வது அதிகாரம் என்னாகமம் 26 9 10 11 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கோராவின் பிள்ளைகள் அழிக்கப்படவில்லை. जो गिनती की किताब
26 में आप पढ़ेंगे तो उनके संतान लोग, उनके बच्चे लोग मारा नहीं गया। 11வது வசனத்தை வாசிக்கலாம். 16 26 எண்ணாகமம் 26:11. 11 वचन को पढ़ेंगे, 26 का 11। கோராவின் குமாரரோ சாகவில்லை. परंतु कोरा के पुत्र तो नहीं मारे थे। கோரா மரித்தான். कोरा मर गया। அந்த நாட்கள்ல அவனோடு இருந்த அடல்ட் எல்லாம் போயாச்சு. उनके सारे भाई बहन सब मर गया। அவங்க கூட 250 பேர் மண்ணுக்குள்ள போய் அன்னைக்கே செத்தாச்சு. அது அவங்க மோசேக்கு விரோதமாக காரியங்கள் செய்யும்போது उसी दिन 250 लोग जो है मिट्टी के दरार के अंदर घुस के मर गए थे। ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? लेकिन परमेश्वर ने क्या कहा? இந்த கோராவின் புத்திரரை ஆண்டவர் விடுவித்து விட்டார். लेकिन इस कोरा का पुत्रों को परमेश्वर ने छुड़ाया। நீங்க பின்னால போயிட்டு நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாவீது அவர்களை திரும்பவுமாக நிறுத்துகிறான். जो आगे आप यदि पढ़ेंगे दाऊद उन लोगों को फिर खड़ा कर दिया। அந்த கோராவின் புத்திரர் மோசேக்கு விரோதமாக அவர்கள் காரியங்கள் செய்தபோது அவர்களுடைய எல்லா காரியமும் கோணலாய் விட்டது. जो कोरा के पुत्र लोग जो है, कोरा जो है मूसा आरोन के विरोध में कार्य करने के चलते उनके सारे मार्ग टेढ़ा हो गया। இவர்கள் தேவாலயத்திலே பணி செய்தவர்கள். वे परमेश्वर के भवन में मदद करने वाला था। தேவனுடைய தேவாலயத்தில் உள்ள பொருட்களை சுத்தம் பண்ணுவது, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பது, பணிவிடை செய்வது இந்த கோராவின் புத்திரனுடைய ஆதி காலத்து பணியாக காணப்பட்டது. इन लोग को आदि का ये काम सौंपा गया मददगार के रूप में, जो पवित्र भवन के सारे कामों को करने के लिए। இந்த ஆதி தகப்பன் செய்த அட்டூழியத்தினால அந்த ஹோல் சந்ததியுமே பாத்தீங்கன்னாக்க எல்லாம் வளைஞ்சாச்சு. जो उनके जो आदि पिता जो है गलत काम करने के चलते उनके सारे संतान जो है टेढ़ा हो गया। ஆனா ஆண்டவர் செய்தது என்ன தெரியுமா? लेकिन परमेश्वर उनके बीच में क्या किया? தாவீதுடைய மனதிலே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். दाऊद के मन में इस बात को डाला। தாவீது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை அவனுடைய ஆர்மியில பயன்படுத்துகிறான். दाऊद जो है अपने सेना में इन लोगों को इस्तेमाल करने लगा। கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு திரும்பவுமாக ஆலயத்துல பணியை கொடுக்கிறான். उन लोगों को फिर मंदिर में काम दिया। கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு திரும்பவுமாக அவர்கள் இழந்த பணிகளை திருப்பி அவங்க கையில கொடுக்கிறான். धीरे धीरे जो खो गया था उस पवित्र भवन के कामों को फिर वापस दिया। சங்கீத புஸ்தகங்கள் 46 இருந்து 50 வரைக்கும் அதே போல ஒரு பல சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்டது இந்த கோராவின் புத்திரனால. 44 से जो भजन संहिता 44 से 50 तक और अन्य वचन को भी इनके द्वारा लिखा गया। அந்த வசனங்கள் ஒவ்வொன்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த வசனங்களிலே ஒரு வித்தியாசம் காணப்படும். उन वचनों को यदि लेकर के आप देखेंगे एक एक वचन को जो भिन्नता दिखाई देगा। 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் பிரகாரங்களிலே இருக்கிற ஒரு நாள் பெருசு இதெல்லாம் எழுதினது யாரு? जो आगामी मंडल में 1000 दिन रहने से आपके मंदिर के द्वार पर एक ही दिन रहना उचित करके कौन लिखा है? மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்மா வாஞ்சிக்கிறது இதெல்லாம் யார் எழுதினது? हर नीचल के लिए तड़पती है वैसे ही तेरे लिए मेरे आत्मा तड़प रही करके कौन लिखा है? இதெல்லாம் இந்த கோராவின் புத்திரர். ये कोरा के संतान लोग எல்லாமே ரிஸ்டோர் ஆயிடுச்சு. अभी सबको ही पुराना परिस्थिति में आ गए। கோணலான காரியங்கள் टेढ़ा था, எல்லாம் ஆண்டவரை விட்டு போன காரியங்கள் जो परमेश्वर से दूर हट गए थे। இந்த கோராவின் புத்திரர் ஆண்டவரோடு நெருங்கி வர 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 கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்து அவர்களை திரும்பவுமாக புதிதாக்கின ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. कोरा के संतान लोग जो है परमेश्वर के नजदीक आते आते उसको आराधना करते करते जो खो गया था उसको फिर वापस लौटा लिया। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, मेरे सुनने वाले परमेश्वर के जनों, எத்தனை தலைமுறையில நீங்க இருந்தாலும் பரவாயில்லை, कितने आप संतान होकर के यदि आए होंगे, எத்தனை தவறான தீர்மானங்கள் எடுத்து நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, कितने पीढ़ी पीढ़ी होकर के आने के बावजूद भी गलत निर्णय लेने के बावजूद भी உங்களுடைய தவறான தீர்மானத்தினால், आपके गलत डिसीजन के चलते, பெற்றோருடைய தீர்மானத்தினால், आपके माँ बाप के गलत निर्णय के चलते, அல்லது எல்டர்ஸ் உடைய தீர்மானத்தினால், या आपके बड़े लोगों के गलत व्यवहार के चलते, ஒருவேளை உங்க மேல வைக்கப்பட்ட அதிகாரிகளின் மூலமாக, आपके ऊपर रखा हुआ अधिकारी का जो गलत निर्णय के चलते உங்க வாழ்க்கை கோணலா இருந்ததுன்னா शायद आपके जीवन टेढ़ा हो। இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையை பிடித்து சொல்லுகிறார், ஐ வில் மேக் இட் ஸ்ட்ரைட். आप परमेश्वर आपके हाथों को देख पकड़ के कहता है मैं तुझे फिर बनाऊंगा, கோணலானவைகளை நேராக்குவேன், टेढ़ा मार्ग को सीधा करूंगा। இந்த கோராவின் புத்திரர் போல மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல இந்த ஆண்டவரை நாம வாஞ்சித்து கதறுவோமானால் நிச்சயமாக நாம் எந்தெந்த காரியத்தை இழந்தோமோ அதை திருப்பி தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் ये இருக்கிறார். कोरा के संतान के समान जैसा वो हर निचल के लिए तड़पती है वैसे ही तेरे लिए मेरे आत्मा प्राण तड़पती है करके यदि हम ऐसे ही परिस्थिति में परमेश्वर के पास आएंगे तब परमेश्वर हमारे लिए बड़े कामों को करेगा। இன்னைக்கு 4 காரியங்களை நாம் ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் தெளிவாக பார்த்தோம். अब परमेश्वर के गुणों में 4 बातों को हम लोगों ने देखा। முதல் காரியம், पहले குருடனுக்கு வழிகாட்டுகிற ஆண்டவர். अंधा को मार्गदर्शन दिखाने वाला। எல்லாம் என் பின்னால சொல்லுங்க பாப்போம். मेरे पीछे पीछे कहिए, குருடனுக்கு, अंधों को
अंधों को, मेरे पीछे बोलिएगा, अंधों को रास्ता दिखाने वाला है। रास्ता दिखाने वाला। हालेलुया। हालेलुया। दूसरा, नया नया रास्ता में ले जाने वाला है। मेरे पीछे बोलिएगा, नया रास्ता में ले जाने वाला है। ले जाने वाला। तीसरा, மூன்றாவது, अंधकार से रोशनी में लाने वाला। இருட்டிலிருந்து வெளிச்சத்திலே கொண்டு வருகிறவர்। चौथा, நான்காவது, टेढ़ा हुआ जिंदगी को सीधा करने वाला। கோணலானவைகளை செம்மையாக்குகிறவர்। இந்த 4 காரியங்களை அப்படியே ஆண்டவர்ட்ட நம்ம கேட்டு, ஆண்டவரே நீர் இப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிகிறேன், நீர் இப்படிப்பட்டவர் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை நம்ம துதிப்போம். ஆண்டவர் நமக்கு விசேஷித்த ஒரு விடுதலை இந்த காலை வேளையில கட்டளையிடுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ऐसे विश्वास के साथ परमेश्वर को हम आराधना करेंगे। इस सुबह का वक्त में परमेश्वर सारे बातों से हमें छुटकारा करेगा।